அதுக்குதான் சாக்கேதம், அதுக்குதான் அயோத்தியான்னு பேரு. அதே வைகுண்டத்தை அது இங்க நீ ராமபக்தி பண்ணிட்டு திளைச்சிட்டு நீ வைகுண்டம் மொழியானா அங்க ராமபக்தாவுக்கு ராமரா காட்சி கொடுத்து அந்த லீலைகளை காட்டுவார். இல்லை இங்கேயே கிருஷ்ண பக்தனா இருந்து போயிட்டானா பக்கத்தே கோலோகம்னு பேர்ல அங்க ஒரு சன்னதி இருக்கும். அங்க பார்த்தா எல்லாம் இடையர்கள் தான். நந்தகோபனும் யசோதையும் ராதையும் கிருஷ்ணனும் அப்புறம் பலராமரும் ரேவதியும் இன்னும் மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோபிகள்லாம் ஒரே பிருந்தாவனமா காட்சி இருக்கும். கோவர்தன மலை அங்க இருந்ததுதான் பூமியில கோவர்தன மலையா சிருஷ்டி பண்ணோம். அங்க ஓடக்கூடிய பிரஜாவே யமுனை தான். அதுதான் இங்க யமுனையாக வந்தது. எப்படி இங்க ரங்கநாதர் வச்ச காவேரியா வந்துருத்தோ காவேரி விரஜா கோயம்னு, அது மாதிரி இங்க யமுனையா வந்துட்டு அங்கேயே யமுனை ஓடிட்டு இருக்கு. அங்கேயே சரையூ நதி ஓடுறது வைகுண்டத்திலேயே. அப்போ எந்தெந்த உபாசனை நீங்க பண்றியோ, எந்தெந்த உருவத்தோட எந்தெந்த குணத்தோட லீலைகளோட பகவானை நீ சிந்தனை பண்றியோ இங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வைகுண்டத்துல அதே விஷயமாக அந்த பகவான் காட்சி கொடுக்குறான். கோலோகம் தனியா, அயோத்தி தனியா, வைகுண்டமா தனியான்னு சொன்னீங்கன்னா 3 பரமபதம் இருக்கு, அதுல 3 மோட்சம் இருக்குன்னு ஆயிடும். அது வந்து 3 மோட்சத்தை வேதமே ஒத்துக்கல, சாஸ்திரங்கள்லாம் ஒத்துக்கல. தனித்தனி சன்னதி நீ எந்த விரும்பினியோ அந்த ரூபத்துல பகவான் அங்க அடைவாள். அங்கே தனி சன்னதி உண்டு, நரசிம்மர் சன்னதி இங்க மாதிரி திருவதிக்கை மாதிரி. அங்க நரசிம்ம பக்தர்கள்னு இருக்கா. ஏகாந்த பக்தி நரசிம்மர்கிட்ட இருந்தா அவன் அங்க நரசிம்ம லோகத்தை போய் அடையலாம். எல்லாம் ஒரே லோகத்துல சந்நிதி விசேஷம்னு புரிஞ்சுக்கணுமே தவிர வேற ஏதோ தனித்தனிப்பட்ட முறையில நிறைய இருக்காக்கோ மோட்சங்கள்லாம். இங்க அடைய முடியாத அங்க அடைஞ்சிடலாமாக்கும், அங்க அடைய முடியாத இங்க அடைஞ்சிடலாமாக்கும் அப்படின்னு நினைக்காத ஒரே வைகுண்டம் தான். அதுக்கு ஒரே வழிதான்.